என் தங்கப்பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமை. இன்று இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய விருப்பம் ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது. ஒருவேளை இந்த வராகி என் மீது உனக்கு சிறிதளவு சந்தேகம் வந்துவிட்டது. இவள் சொல்வது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து உன்னுடைய வாழ்க்கையாக்கி தர நான் துணிந்து நிற்கின்ற இந்த நேரம், நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நாள் வரும் வரையிலும் உனக்கு எல்லா அதிசயங்களையும் சரியாக நான் நடத்தி தருகின்றேன். உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன். நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் எப்பொழுதும் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் பொருட்டு இந்த வராகி நான் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டும் என்பதனை நீ நம்பு. இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கானதாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இன்று என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கப் போவதை நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடியதை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்வாய். நடக்கும் பல நன்மைகள் இனி உன்னை சார்ந்ததாக இருக்கும். உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கானதாக இருக்கும். உன் முன்னால் நிற்கும் எல்லா தருணங்களும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏற்ற தாழ்வுகளை காண்பிக்கின்ற மனிதர்கள், யாரிடம் என்ன இருக்கிறது என்பதனை பார்த்து பேசுகின்ற மனிதர்கள், இப்படி உன்னை சுற்றி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த நேரம் நம்மை தேடி வருவதை எல்லாம் நாம் என்னவென்று நிச்சயமாக கவனிக்க வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது, நேரத்தினுடைய அவசியம் சில விஷயங்களை இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் நாம் பெற வேண்டும் என்பது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் எதிர்கொண்டு நீ சரியாக உனக்கானவற்றை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னின்று நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று நடத்தி தர வேண்டும் அல்லவா? முன்னின்று நான் நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக ஒவ்வொன்றையும் நடத்தி தரும் அல்லவா? இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் உனக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கும். இத்தனை காலமும் நீ தொலைத்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ மீண்டும் பெற்றெடுக்க வேண்டும். காலத்தின் கட்டாயத்தினால் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்றை நிச்சயமாக்கி கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் உன் வசமாக்கி தர நான் முடிவெடுத்து விட்டேன். நல்லதும் நீ விரும்பியதும் இனி என்றுமே உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நடத்தி தரக்கூடியதல்லவா? நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாவற்றையுமே சொல்லித்தரக்கூடியதல்லவா? இனி இந்த நம்பிக்கை கொண்டு இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் என் மீது நீ சந்தேகிக்கலாமா? சுற்றி இருந்து சூழ்ச்சிகளை செய்தவர்களை எல்லாம் நம்பினாய். இவர்களுக்காகவெல்லாம் நீ நேரத்தை ஒதுக்கினாய். இவர்கள் உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ பொறுத்து கொண்டாய். ஆனால் இந்த வராகி நான் வருகிறேன், நான் உன்னோடு பேச நினைக்கிறேன், நல்லதைத்தானே சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை தவிர்க்க உனக்கு எப்படி மனம் வருகிறது? என் மீது சந்தேகிக்க உனக்கு எப்படி மனம் வருகிறது என்றுதான் உன் அம்மா கேட்கின்றேன். இத்தனை நாளும் நீ இழந்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு மீட்டு கொடுப்பேன். அதே நேரம் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் என் பிள்ளை நீ நினைத்து கலங்காதபடிக்கு
உனக்கான மாற்றத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன். அத்தனை விஷயங்களும் நமக்கு எப்படிப்பட்ட வேதனைகளையும் கொடுத்தது என்று நினைத்து நீ கலங்கினாயோ, அந்த கலக்கத்தை எல்லாம் தீர்த்து உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்க எந்நாளும் முன் வருவேன் என்பதனை நீ மறக்காதே. வராகி உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது, அந்த இடத்தில் நீயும் முன்னின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்திடத்தான் வேண்டும். நீயும் முன்னின்று அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று கவனித்திடத்தான் வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு நடக்கும் இந்த பொழுது இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா. முன்னின்று எதையும் உன் வாழ்க்கையாக்கி தரும் அல்லவா. கலங்காமல் நின்று வாழ்க்கையின் ஒவ்வொரு கலக்கங்களையும் என்னவென்று போக்கி நீ முன்னின்று செய்யும் ஒவ்வொரு செயலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த தருணத்திலும் நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, நமக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நமக்கானவர்கள் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொண்டால் அது போதும். காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பதில்லை. தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்துவதும் இல்லை. உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ வேண்டியபடி ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்படும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எத்தனையோ விஷயங்கள் உனக்கென்று நான் கொடுக்கும்படி உனக்கான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி நீ என்ன சொல்ல நினைக்கிறாயோ அதையெல்லாம் என்னவென்று செய்து உன் முன்னால் நின்று உனக்கு அதனை எல்லாம் சாதித்து கொடுக்க வேண்டிய நேரம் வராகி இனி ஒருபொழுதும் பின்வாங்கி விடுவதாக இல்லை. உனக்கு நான் என்னவெல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக தந்து விடுகின்றேன். நீ கலங்கியதற்கெல்லாம் உனக்கு நல்ல பதிலை நான் கொடுக்க நினைக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை நடத்த வேண்டும். முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவுபடுத்தி கொடுக்க வேண்டும். உன் கண்களுக்கு முன்னாலேயே உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்க வேண்டும். இந்த வெற்றி என்ற ஒன்று உனக்குள் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. எதற்காகவும் நீ மனம் வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. இது உன்னை நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய விஷயமாக உனக்கு மாறப்போகின்றது. உனக்காக நான் வருகின்ற தருணங்கள், உனக்காக நான் ஏற்றுக்கொள்கின்ற பல விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் என்னவாகும், இந்த வாழ்க்கை நமக்கு எதை தரும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டம் இனி உனக்கு அதிசயங்களை கொடுக்கும் அல்லவா. அதிர்ஷ்டத்தையும் என்னவென்று உணர்த்தும் அல்லவா. அதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி கிடைக்கும் மாற்றங்களை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். எதையுமே தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் வாழ்க்கையாக தர வேண்டும். எந்த இடத்திலும் உன்னை கைவிடாதபடிக்கு நான் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த நிலை மாறும். இந்த சூழ்நிலை மாற்றங்களை தரும். இவை அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும். காலம் உனக்கு சரியான பதிலை கொடுக்கும். உன்னிடமிருந்து ஒவ்வொன்றையும் பறித்தவர்களும் உன்னை பாடாய்படுத்தியவர்களும் என்ன கதிக்கு ஆளாக போகிறார்கள் என்பதனையும் நீ அடுத்தடுத்த நிலைகளில் கண்கூடாக கண்டு கொள்வாய். நல்ல நேரத்தையும் சரியான சந்தர்ப்பத்தையும் நீ எதிர்பார்த்து நின்றிருக்கிறாய். அதை நான் உனக்கு தர தயாராக இருக்கிறேன். அப்படியானால் என் பிள்ளை, எதையுமே பெற்றுவிட நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த உண்மைகளையும் புரிந்துவிட
நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சட்டென்று நடக்க வேண்டும் என்பது. அதே நேரம் அதே காலத்தின் கட்டாயம்தான் சில விஷயங்கள் உனக்கு தாமதமாக நடக்க வேண்டும் என்பது. தாமதமாக நடக்கின்ற விஷயங்களை மட்டுமே கவனத்தில் கொள்கிறாய். நீ நினைத்ததும் உடனடியாக நடந்த விஷயத்தை தெய்வம் நடத்தி கொடுத்தது என்பதனை நீ மறந்து போய் விடுகின்றாய். இதுதானே உண்மை. எதுவென்றாலும் நமக்கு தருகின்றவர்கள் நாம் கேட்டதும் கொடுத்தால் அவர்களை மறந்து விடுகின்றோம். அதே நேரம் நமக்கு அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்களின் மீது வருத்தப்படுகின்றோம், திட்டி தீர்க்கின்றோம், அவர்களை நம்பாமல் போகின்றோம். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு விதமான மனநிலைகளை உனக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களை உனக்கு கொடுக்கின்றது. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்கிடாது. நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து. வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையுமே கடந்து உனக்கான ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை நம்பு. எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் அடைவாய் என்பதனை நம்பு. உன்னை சுற்றிலும் நான் வருகிறேன் என்பதும் உன்னை தேடி நான் நடத்துகிறேன் என்பதும் இந்த காலத்தின் கட்டாயம். அம்மா, நீயே சொன்னாலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீயே சொன்னாலும் உன்னை விட்டு நான் தள்ளிச் செல்ல மாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது. நான் அதனை உன் வாழ்க்கையாக மாற்றும் வரை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நீ விரும்பி நிற்கின்ற ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்த பொழுது அந்த இடத்தில் நீ என்னை கவனிக்காமல் இருந்ததுதான் அது உனக்கு கிடைக்காமல் போனதற்கான காரணம். இப்பொழுது நீ முழுமையாக கவனிக்கிறாய், இப்பொழுது நீ முழுமையாக யோசிக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ எதையும் தாண்டி உன்னுடைய மாற்றத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நல்லதை நடத்த வேண்டும். சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை நிறைவாக பெற வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்படிப்பட்டதாக மாற வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அப்படிப்பட்டதாக உனக்கு மாறப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை காலமும் நீ தவித்த தவிப்புகளுக்கெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை மறந்து விடாது. தெளிவான எண்ணங்களை கொண்டு உனக்கு நல்லதை நடத்தப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நாம் யோசிக்கும் தருணம் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக உன் முன்னால் தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை பல தருணங்களை உனக்கு சரியாக கொடுக்கவில்லையோ என்று சொல்லி நீ கலங்காதே. அப்படி ஒரு விஷயம் நடந்ததனால்தான் நீயும் எதையாவது யோசிக்க ஆரம்பித்திருக்கின்றாய். ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கும் நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள தொடங்குகின்றாய். முதலில் ஒன்றை புரிந்து கொள். என்னுடைய பிள்ளைகள் சிலரெல்லாம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நம்மையும் ஒரு ஆளாக நினைத்து நமக்கும் கஷ்டங்கள் வருகிறதே, பரவாயில்லையே, நம்மையும் தெய்வம் கவனிக்கத்தான் செய்கிறது என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் தூசு போல தட்டிவிட்டு எதையுமே பெரிதுபடுத்தாமல் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடைய நினைக்கின்ற இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறார்களே தவிர கஷ்டம் வந்து விட்டதே என்று சொல்லி யாருமே இங்கு சோர்ந்து போய்விடவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சோர்ந்து போக நினைத்தால் அதன் பிறகு நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இந்த வாழ்க்கையை மாற்றிவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் சந்தோஷங்களை நீ என்னவென்று உணர்ந்து உனக்கு ஏற்றுக்கொள்ளும்படி பல மன விஷயங்களும் பல நல்ல நன்மைகளும் உனக்கு கிடைக்கக்கூடிய காலம். நீ எந்த இடத்திலும் கலங்கிடாது நின்றாலே போதும். உன் வெற்றியை உனக்கு கொடுப்பது இந்த வராகி நான் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நேரத்தை உருவாக்கும் இந்த தாயின் அன்பு உன்னை ஒருபொழுதும் காயப்படுத்தாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை. நான் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன். நான் இருந்து உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதற்காகவும் யாருக்காகவும் எதையுமே இழக்காமல் உனக்காக உன் வாழ்க்கையை ஒரு முறை நீ வாழ்ந்து பார். உன்னை சுற்றி நடக்கும் பல நன்மைகளுக்கு நிச்சயமாக நீ காரணமாக இருப்பாய்.
உனக்கே உன் மீது ஒரு நம்பிக்கை வந்துவிடும். உனக்கே உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு மிகப்பெரிய கவனம் வந்துவிடும். நாமும் வாழத்தானே பிறந்திருக்கிறோம் என்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். இதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லா அதிசயங்களும் நல்லபடியாக நடப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வராகி சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் இனி நடக்கும். நீ விரும்பியது எல்லாமும் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷம் என்பதனை உனக்கு நான் சரியாக்கி தர தயாராக இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதுமே அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான மாறுதல்களை நான் உன் வசமாக்கி கொடுக்க போகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி எங்கும் எதற்கும் நீ கலங்க வேண்டாம். வராகி சொன்னது போல வெற்றி நடை போடு. உன் வெற்றி என் கைகளில் இருக்கிறது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.